பைபிளில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல் ஆள் மோசே. யாத்திராகமம் 34:28 சொல்லப்பட்டிருக்கு. மோசே 40 ராவும் 40 பகலும் தண்ணீரும் சாப்பாடும் இல்லாமல் உபவாசம் இருந்து கர்த்தர் கையிலிருந்து 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டாருன்னு. இது ஒரு காத்திருப்பிற்கான உபவாச ஜெபம். 10 கற்பனைகளான அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்றதுக்காக மோசே தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள இந்த உபவாசத்தை மேற்கொண்டாரு. ரெண்டாவது ஆள் தாவீது. இந்த சம்பவம் 2 சாமுவேல் 12 குறிப்பிட்டிருக்கு. அடுத்தவ மனைவியை தாவீது எடுத்துக்கொண்டதுனால கர்த்தர் கோபம் கொண்டு தாவீதுக்கு பிறந்த குழந்தைய அடிக்கிறாரு. இதனால குழந்தை வியாதிப்பட்டு சாகிற நிலைமையில இருந்தப்போ தாவீது ராப்பகலா அழுது கர்த்தர் முன்னாடி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாராம். ஆனால் இந்த உபவாச ஜெபம் கேட்கப்படலை. குழந்தை இறந்து போயிடுச்சு. செஞ்ச பாவத்துக்கான விளைவிலிருந்து தப்பிக்க தாவீது செஞ்ச ஒரு ஜெபம் தான் இந்த உபவாச ஜெபம். மூன்றாவது ஆள் எஸ்தர். இந்த சம்பவம் எஸ்தர் 4 குறிப்பிடப்பட்டிருக்கு. எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக உபவாசம் இருந்து 3 நாட்கள் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த நாட்களில் ராஜாவுக்கு முன்னாடி அவர் அழைப்பு இல்லாமல் போய் நின்று பேசுகிறதே பெரிய தப்பு. அதுக்காக தண்டிக்கப்படுவாங்க. ஆனால் எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக ராஜாக்கு முன்னாடி அவர் அழைப்பே இல்லாமல் போய் நின்று பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தப்போ அவங்க 3 நாட்கள் உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லைன்னு ராஜா முன்னாடி பேச போகிறாங்க. ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படுது. ராஜாவுக்கு எஸ்தர் மேலே இரக்கமும் வருது. 4வதா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் முழுவதும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதா மத்தேயு, லூக்கா போன்ற சுவிசேஷங்கள் குறிப்பிட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எதுக்காக உபவாசம் இருந்தாருன்னா தன்னுடைய ஊழியத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளவும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்துக்காகவும் தான். அது மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் இந்த 40 நாள் உபவாசத்துக்கு அப்புறமா சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அவனை எதிர்த்து நிற்கிறதுக்காகவும் இந்த உபவாசம் அவருக்கு உதவி செஞ்சுது. நான் இன்னைக்கு சொன்ன இந்த 4 ஜெபங்களும் 4 வெவ்வேறு நோக்கங்களை கொண்ட உபவாச ஜெபங்கள். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் மோசைய மாதிரி நம்மளை தகுதிப்படுத்தி கொள்றதுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். எஸ்தரை போல நம்ம லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு ஆபத்தான விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய உதவியை தேடிக்கொள்றதும் நமக்கு யூஸ்ஃபுல்லானது. 3வது இயேசு கிறிஸ்துவை போல ஏதாவது ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறதும் நல்லது. தாவீதை போல தெய்வ பயம் என்னன்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன் தெரிஞ்சே பாவத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து உபவாச ஜெபம் பண்ணால் எந்த பயனுமே இல்லை. நீங்களும் உங்களுடைய தேவைகளுக்காக உபவாசம் இருந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.